என் பேர் ரேவதி. நான் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறேன். நான் புத்தகங்கள் எழுதுனேன், படங்களில் நடிக்கிறேன். ஆர்கனைசேஷனில் கூட, உமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனில் கூட இவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணிட்டு இப்போ அப்பா கூட நான் இருக்கிறேன். நான் காதல் இல்லைன்னா நான் ஆணாக இருந்து பெண்ணாவே மாறி இருக்க மாட்டேன். முதல்ல நான் ஆணாக இருக்கும்போது ஒரு ஆணை தான் நான் ஃபஸ்ட்டு நான் காதலிக்க ஆரம்பித்தேன், மனசால் காதலிக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்னுடைய காதலை வெளிப்படுத்த முடியல. அது ஒரு ஊமை காதலாக தான் இருந்துச்சு. ஏன்னா நானும் ஒரு ஆணாக இருக்கிறேன், இன்னொரு ஆணை எப்படி நான் காதலிக்க முடியும்? ஏன்னா இந்த சொசைட்டியில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் காதலிக்கணும், ஒரு பெண் ஆணை தான் காதலிக்கணும். அப்படிதான் ஒரு நம்மளுடைய கலாச்சாரமும் அப்படிதான் சொல்லுது, நம்மளுடைய சட்ட ரீதியாகவும் அப்படிதான் சொல்லுது. ஆனால் ஒரு வகையில் நான் மாறி காதலிக்கிறேன்னா இது என்னுடைய தப்பா, இது என்னுடைய நோயா அப்படின்னு கூட எனக்கு தோணும். என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது, நான் ஸ்கூலில் படிக்கும்போது என்னை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்களோ, யார் சாஃப்டாக இருப்பாங்களோ அந்த மாதிரி பையனை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் மேல் நான் லவ் லெட்டர் எழுதுவேன், அவனை பற்றி நான் கவிதைகள் எழுதுவேன். ஆனால் அவங்ககிட்ட நான் என்றைக்குமே நான் கொடுத்தது கிடையாது. ஏன்னா எனக்கு பயம், நானும் ஆம்பளை பையனாக இருக்கிறேன், அவனும் ஆம்பளை பையனாக இருக்கிறான். லவ் லெட்டர் கொடுத்தனாக்கா இது ஹெட் மாஸ்டர் லெவலுக்கு போயிடும் அப்படின்ற பயம் இருந்துச்சு. அதை நானே படிச்சுக்குவேன், நானே கிழிச்சு போடுவேன். ஆனால் இன்னைக்கு நான் முழு பெண்ணாக இருக்கிறேன். ஒருத்தர் காதலிச்சு நான் கல்யாணம் கூட நான் பண்ணிக்கிட்டேன். ஒரு வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உடம்புக்கு தான் ஆசைப்படுறாங்க. நம்மளுடைய உள்ளம் என்ன, நம்ம எப்படி வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். அதை ஆண்கள் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நம்மக்கிட்ட அழகு இருக்கிற வரைக்கும் தான், நம்மக்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை காதலிப்பாங்க. அதே அழகு இல்லாத போதும், அதே பணம் இல்லாத போதும் அந்த காதல் பஞ்சா மாயமாக மறைஞ்சு போயிடுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உடம்புக்காக விற்கிற காதலை விட எனக்காக யார் நேசிக்கிறாங்க அது வேற மக்களா இருக்கும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, உற்றார் இருக்கலாம், உறவினர் இருக்கலாம், அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம். நான் ரொம்ப எங்க அம்மாவை நான் காதலிக்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் உடல் பசி அப்படின்னாக்க காதலங்கிட்ட தான் அந்த உடல் பசியை தீர்த்துக்கணும் அப்படின்றது கிடையாது. உடல் பசி யார்கிட்ட வேணாலும் நம்ம தீர்த்துக்கலாம். ஆனா உண்மையான காதல் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பார்ட்னர் கிட்ட இருக்கிற காதல் மட்டும் இல்ல, நம்மளுடைய சைல்டு கிட்ட இருக்கிறது, நம்ம அம்மா கிட்ட இருக்கிற உண்மையான அந்த காதலை தான் நான் விரும்புறேன். அப்படிதான் இன்னைக்கு கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நான் காதல் ஆண்களிடத்தில் குறைவுதான்னு நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். எங்கேயோ 100%ல ஒரு 10% காதல் அரவணைக்கு மதியத்தில் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா மெஜாரிட்டிக்கே பார்த்தா தோல்விதான் இந்த காதலில் அடையிறாங்க. அதனால நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம காதலிக்கணும். நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உடல், நம்மளுடைய உணர்வை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம காதலிக்கணும். நம்ம அரவணையுமே ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்மளையே நம்ம ஒரு குற்ற உணர்ச்சியோட நம்ம பார்த்துக்க கூடாது. ஒரு அங்கத்தையும் ஒரு உணர்வையும் கூட நம்ம காதலிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு காலத்துல நான் அதை நினைக்கல, இன்னைக்கு அதை நினைக்கிறேன். எனக்காக வாழ்றேன், என்ன ரொம்ப நான் காதலிக்கிறேன். நான் நன்றி.